சேர்ந்த பழனிப்பனுடைய துணைவிய முதலிய இல்லை, நீங்க இப்ப கதை பேசிட்டு இருக்கிறதுல இதை விட்டுட்டீங்களா? எல்லாரும் நியாயமா பேசுறீங்க. எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான். நான் வாத்தியாரா இருந்தவன், கீழே பெரம்பு கூட வச்சிருக்கிறேன். கூட்டத்துக்கு போனா இப்ப பிள்ளைகள் எல்லாம் கூட பழக்கணும். நீங்க கதை பேசினா அதுங்கெல்லாம் என்ன ஆகும்? ஒரு கூட்டத்துக்கு போனா எப்படி நடந்துக்கணுங்கிறது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் வரணும். உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சும்மா நம்ம பழைய கதையெல்லாம் பேசிட்டீங்க. இங்கே ஒரு திருமணம் கூட கதை பேசி முடிச்சிருவீங்க. ஒரு சில பேர் பார்த்தா ஏதோ கல்யாணம் தப்ப சம்பந்தமா பொண்ணு மாப்பிள்ளை விஷயமா பேசுறாங்க போல இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக மெனகிட்டு போய் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் இங்க. ஆகையினால பெரியோர்களே, நண்பர்களே, நான் உங்களை மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். குற்றம் சொல்லணும்னு சொன்னாங்க, அதான் என்னுடைய தொழிலே. இப்போ பெரிய பெரிய புத்தகமெல்லாம் எழுதியிருக்கிறேன். எல்லாம் குறை சொல்றது தான். 4வது நல்ல உரையினுடைய எழுத வேண்டுமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். எல்லாம் தப்பு தான். ஆயிரக்கணக்கான பிழைகளை எல்லாம் தொகுத்து அது ஏன் இப்படி வருது என்ன ஏதுன்னு எழுதி, அது இப்போ 4வது 1000 ரூபா விலை பறக்குது. ஒரு பல்கலைக்கழகத்திலையும் என்னை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களையெல்லாம் வச்சு வாங்குற நல்லா ஏணி வச்சு ஏறி பல்கலைக்கழகத்தில் வந்து பதவியில் உட்கார்ற ஆளுங்க அவங்கெல்லாம். அதுக்கெல்லாம் ஒரு ஏணி இருக்கு. அவங்களுக்கு மொழியை பற்றி இதெல்லாம் தெரியாது. அதனால அப்படியெல்லாம் பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் குறைகளை எடுத்து காட்டுகிறவர். நான் பெரிய செத்து போயிட்டான். ஒரே பையன்தான். நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு வளர்ந்தான். வைராலஜியில அவ்வளவு உலக அறிஞர்கள்ல ஒருத்தனா வந்தான். அவனுடைய கட்டுரை வராத பத்திரிகை, இந்து பத்திரிகையில 2 நாள் அவனை பத்தி எழுதுனாங்க. நம்ம ஊர் இந்து பத்திரிகையில என் பையனை பத்தி 2 நாளைக்கு அவனை எழுத விட்டாங்க. அப்படின்னா பார்த்துக்க. பேர் அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக்குன்னு போடுற பத்திரிகையில 2 நாள் கட்டுரை வந்தது. 2 வாரம் போயிட்டான். டாக்டருக்கெல்லாம் தெரியும், ராஜசேகரனுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவனை பொண்ணு கூட பார்த்தாரு. இவரு பார்க்கறேன்னு சொன்னார். பார்த்தாரா இல்லையே தெரியாது. அவர்கிட்டயே அழைச்சிட்டு போயிருக்கிறேன். அந்த மாதிரி பேர் இடியெல்லாம் தாங்குகிற மனப்பக்குவத்தை பெரியாருடைய கொள்கை கொடுக்கும். அது ஐயா சொன்னாங்க. துணைத் தலைவர், திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் அவர். நல்ல கொள்கை உரம் வாய்ந்தவர். ஏதாவது சந்தேகம் வந்து அவரை கேட்டா போதும். அவர் சொன்னார்னா சரியா இருக்கும். சரியில்லைன்னா சந்தேகம் இருந்தா சொல்ல மாட்டாரு. இந்த பக்கத்தில் இருக்கிற ஐயா மலைச்சாமி அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருக்கிற பொழுது நான் அவரோட சண்டை போட்டிருக்கிறேன். அதை சொன்னேன். இப்போ அவருக்கு நினைப்பு வந்துட்டுதா? வந்துட்டு முதல்ல வரல அவருக்கு. இவர் மாவட்ட ஆட்சியராக இருக்கச்ச கோயம்புத்தூர்ல இருந்தார். நான் தமிழ் வளர்ச்சி இயக்குனர் ஆய்வுக்கு போயிருக்கேன். என்னமான சும்மா எட்டாகுவார், கடுமையா பேசுவார். அப்புறம் இப்பதான் சொன்னா மரவன்னாரு. அதான் அப்பயே தெரிஞ்சுதியா அப்படின்னு நான் சொன்னேன். என்னுடைய இயல்பு அது. கவலையே பட மாட்டேன். என்ன அந்த 4 நாளா 2 நாளா கொஞ்சம் கவலையா இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக நடத்தி கொண்டு போகிறேன். இங்கே நான் பேசுவதற்கு எத்தனையோ கருத்துக்கள். இவங்க 2 பேரை பத்தியும் சொல்லிட்டேன். டாக்டர் சேரலாதன் அவர்கள் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுக்குற பொழுது நீங்க அதான் அங்கே ஏதாவது வச்சு விளாசிட்டுறாதீங்கன்னு சொன்னார். சொல்றதா இருந்தா இங்கேயே என்ன திட்டுங்க, அடிச்சாலும் அடிங்க, ஆனா கூட்டத்தில் ஒன்றும் சொல்லிடாதீங்கன்னாரு. அதான் அவர் வீட்டுக்கு வந்த உடனே நான் அவர் சொன்னது ரொம்ப உண்மை. அந்த கார்ல இருந்து உள்ள போய் அடி வைக்கிற பொழுது நல்லா எழுதுறீங்க, அவர் மாதிரி என்னால் எழுத முடியாது. அப்படி எழுதியிருக்கிறார். நல்ல நடை, நல்ல ஓமை.
கருத்து செறிவு இருக்கிறது. யாரிடத்துலையும் போய் நீங்க ஒன்றும் வேண்டியது, அதெல்லாம் சரியா போடும். கொஞ்ச நாளா பேசல, அதனால தான் இது பேசிக்கிட்டே இருந்தால் சரியா இருக்கும். அதனால அவர்களிடத்துல நான் இதுதான் சொன்னேன், நீங்க நல்லா எழுதுறீங்க, யாரிடத்துலையும் போய் கேட்க வேண்டாம், தயவு யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் எழுதுங்கள். அவர் திட்டமிட்டிருக்கிற அடுத்த பிறந்த நாள் விழாவில், அவங்க அப்பாவுடைய டாக்டர் பழனியப்பனுடைய பிறந்த நாள் விழாவில் அந்த நூல் வெளியிடணும்னு சொன்னார். நல்லா செய்யுங்க, அதை நான் பாராட்டுகிறேன். சிறந்த எழுத்தாளருக்குள்ள அரிய பண்பு அவரிடத்தில் இருக்கிறது. அதற்கு நம்முடைய ஐஏஎஸ் அவர்கள் காரணம் சொன்னார்கள். அது அந்த மரபு வழி வருகிற திறமை அவருக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். அடுத்தபடியாக நான் பேச விரும்புகிற கருத்தில் டாக்டர் பழனியப்பன் அவர்களை பற்றி எனக்கு உள்ள தொடர்பை சொல்ல வேண்டும். நிறைய சொல்லலாம். டாக்டர் மலைசாமி அவர்கள் நிறைய சொன்னார்கள், இன்னும் சொல்லுவார்கள் போல இருக்கு. ஏன்னா இவ்வளவு நிறைய பழகி இருக்கிறார். ஒரு குடும்பமெல்லாம் பேர்லாம் எனக்கு ஒன்றும் நினைவில் வரல, அதனால தான் விட்டுட்டேன் நான். கவனிச்சிங்களா? குடும்ப பேர்லாம் சொல்ல தெரியும், நினைவு அவ்வளவு மறதி, நிறைய மறதி. ஆனால் இந்த கருத்து விவகாரங்களில் ஒன்றும் தடுமாற்றமெல்லாம் இருக்காது, மற்றதெல்லாம் மறந்து போகுது. பல்லு வளர்க்குற ப்ரெஷ்ஷில் ஷேவிங் பண்ணிக்கிற பேஸ்ட்டை வச்சு பல்லு வளர்க்குறவனா, அவ்வளோ எல்லாம் ஒன்றா தானே இருக்குது. இதை எடுக்கிறதுக்கு பதில் அதை எடுத்து ஒரு நாள் என்னமோ வாயில் இருக்கேன்னு பார்த்தா, அப்புறம் அதை சனியனை கழுவி விட்டுவிட்டு அப்புறம் அன்றைக்கி சாப்பிடும் போதெல்லாம் பயங்கரமாக இருந்தது உணர்வு. அவ்வளவு தடுமாற்றமெல்லாம் இருக்குது. ஆனால் கருத்தை பொறுத்த வரையில எல்லாம் தெளிவாகவே நான் இருக்கிறேன். இன்னும் நூல்கள்லாம் எழுதிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 30ஆம் தேதி நான் புத்தகம் வெளியிடுவேன். தேதி மாறவே மாறாது. 15 ஆண்டா 18 ஆண்டா ஆகுது. ஒவ்வொரு ஜூலையிலையும் இந்த ஆண்டுக்கு உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ அச்சு வேலையே முடிஞ்சு போச்சு. 16வது ஆண்டுக்குரிய புத்தகங்களே எழுதிட்டு இருக்கிறேன். இப்போ 17க்கு திட்டம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் பண்றேன். ஆனால் நினைவு தடுமாற்றமும் ஓரளவுக்கு இருக்கிறது. பழனியப்பன் அவர்களை அவங்க 2 பேரை தான் எனக்கு தெரியும், இவரை தெரியாது. யாரு 2 பேரு? கணேசனும் சோலையும். சோலை பையன் பேர் என்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாங்க. நீதானா பொடி வேணும்னு கேட்டேன் முதல்ல இவரை. ஏன்னா அவங்க தாத்தா பொடி போடுறவர், பயங்கரமா போடுவான். சோலையப்ப சும்மா வேண கொழான்னு சொல்லுவாங்க. அதை வச்சு மருந்து கிடிக்கிற மாதிரி போடுவார். சண்டை எங்க இருந்தாலும் சோலையப்பன் இருக்கிற இடம் நல்லா தெரியும். கத்திக்கிட்டு கிடப்பார். என்ன 4 பேர் ஆப்பிட்டான்னா அவங்கள பிடிச்சி தீர்த்துருவார். அதுக்கு நேர் மாறா கணேசன் அவர் ஒன்றும் பேச மாட்டார். பேராசிரியர் அன்பழகன் இந்த புத்தகத்துக்கு கொடுத்துருக்கிற அணிந்துரையில் அதை சொல்லி இருக்கிறார். கணேசன் இந்த பிரச்சனை பற்றி என்ன நினைக்கிறாரு நாம சொல்லிவிட முடியாது. ஏன்னா அவர் ஒரு மாதிரி சிரிப்பார். சிரிச்சுக்கிட்டே மழிப்பு விட்டுருவார். நம்மளுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறது அவ்வளவு அரிது. அந்த 2 பேரோடையும் நான் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க. அப்போ எல்லாம் ஒரு 8, அதான் சொன்னாங்களே, நாங்கள் ஒரு 8-10 பேர் தான். இந்த 2000 பேருக்கும் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவோம். நடுக்குவானுங்க எல்லா பசங்களும் எங்ககிட்ட. படிக்கிற காலத்தில் 1942 வெள்ளையனை வெளியேறி போராட்ட காலமெல்லாம் அதில் வரும். அவர்களோடு பழகி இருக்கிறேன். ஆனால் பழனியப்பன் அவர்களோடு நான் பழகல. அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருப்பார். அப்போ பச்சைப்பா ஸ்கூல் தான் படித்தாருன்னு சொன்னாங்க. சிதம்பரம் பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில் படித்ததா சொன்னாங்க. அவரை நான் முதல்ல இந்த ஜப்பானுக்கு போயிட்டு வந்தார். அங்க ஒரு கருத்தரங்குக்கு இவர் தலைவர். இன்டர்நேஷனல் செமினார், அதுக்கு இவர் தலைவர். இன்டர்நேஷனல்
தலைவர் நம்ம பழனியப்பர். அவர் போயிட்டு வந்து திடல்ல, பெரியார் திடல்ல அவருக்கு பாராட்டு என்னமோ கொடுத்தாங்க. அதுல அவர் பேசினார். அவர் பேசினதெல்லாம் நல்ல நினைவில் இருக்கு எனக்கு. சொன்ன சாதாரண பாருங்க, ஜப்பான் நாட்டில் அவங்க கழிப்பறை கக்கூசு இருக்கு இல்லையா, நீங்க என்ன பாடுபட்டாலும் அதை அசுத்தம் பண்ண முடியாதுன்னாரு. நீங்க என்ன பாடுபட்டாலும் அதை அசுத்தம் பண்ண முடியாது. நம்ம ஊர் ஆளுங்க அசுத்தம் பண்றதுல கெட்டிக்காரங்க. சுத்தமா இருக்கிறதே பிடிக்காது. மலேசியாவில் நான் ஒரு 5-6 ஆண்டு போயிட்டு இருந்தேன். அந்த ஊர் தொலைக்காட்சியில பாடம் நடத்திட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன். ஒரு வருஷத்துக்கு வேண்டிய நிகழ்ச்சிகளை பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவேன். 6 ஆண்டு 7 ஆண்டா போயிருக்கிறேன். அந்த ஊர்லயே இருந்த ஒரு தமிழன் ஒரு 10-20 வருஷமா இருக்கிறான். சாதாரண போய் பணக்காரன் ஆயிட்டான். அப்ப நம்ம ஊர் வாழ்க்கைக்கும் இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவரை கேட்டேன். அதெல்லாம் சரிதான் சார், ஊர்ல எல்லாம் ரோட்டு போட்டிருக்கிறோம், பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் கட்டி இருக்கிறானோ. இப்போ நீங்களே தான் சொல்ல, இந்த வாழைப்பறம் நான் திங்கிறேன், தின்னுட்டா தோலை கீழே போட்டா குப்பைக்காரன் அள்ளிக்கிட்டு போறான், போடாதேங்கிறான். இங்க இவன் 15-20 வருஷமா மலேசியா கோலாலம்பூர்ல குட்டிச்சுவரா போய் இருந்து காசு சம்பாதிச்சும் இந்த வாழ்க்கை தான் அவனுக்கு பிடிக்குது. எருமைக்கும் பண்ணிக்கும் சேரு தான் பிடிக்கும், மணல் பிடிக்காது, புல் தர பிடிக்காது. தமிழனுக்கு அசுத்தம் தான் பிடிக்கும், அக்கிரமம் தான் பிடிக்கும். இப்படியே சொன்னான். என்ன அதை நம்ம ஊர் தான் என்ன போட்ட அவன் காலைக்கு உப்பகாரம் வச்சிருக்கிறான் கார்பரேஷன்ல, அவன் காலையில பெருக்கி எடுத்து கொண்டு கொட்டிட போறான். இது அங்க போடாத இங்க போடாத, என்ன மனுஷனா என்ன அப்படின்னு பேசினார். இதுதான் நம்முடைய பெருமை. மலேசியாவிலேயே நீங்க போனவங்களுக்கெல்லாம் தெரியும், ஒழுங்கு இல்லாத ஆளுன்னா அவன் தமிழனா தான் இருப்பான். இங்க மலேசியாக்காரன் யாரும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பத்திரிக்காரங்க யாராவது இருந்தா இதுல எழுதிடாது. தப்பு பண்றான்னா தமிழனா தான் நிச்சயமா இருக்கும். ரொம்ப கேவலம். நாம எல்லாம் பேசிக்கிறோமே தவிர ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட டாக்டர் பழனியப்பன் அவருடைய அந்த ஒரு கருத்து எனக்கு இன்னும் அப்படியே பசுமையாக நினைவிலே இருக்கிறது. மற்றவர்களுக்கு போய் வந்த மாநாட்டில் போட்ட கருத்துக்கள் அதையெல்லாம் பேசினார்கள். அப்போ எனக்கு அவர்களிடத்துல ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது. அதுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்காக நான் மருத்துவத்துக்கெல்லாம் அவர்கிட்ட போயிருக்கிறேன். என் பொண்ணு இருந்த மனைவி கூட அழைச்சிட்டு போயிருக்கேன். பெண்கள் எல்லாம் கூட போயிருக்கிறார்கள். அந்த வகையில தான் எனக்கு அவர்களிடத்துல பழக்கம் இருந்தது. ஆகவே இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு உள்ள ஒரு தொடர்பை ஒரு சுருக்கமா ஒன்றை சொல்லிவிட்டேன். இப்போ நான் சொல்ல விரும்புவது, இதுவரையில சொன்னதெல்லாம் நான் விரும்பி சொல்லலை, எல்லாம் ஒரு முன்னுரை மாதிரி. சேரலாதன் அவர் ஒரு கருத்து சொன்னார். இப்ப நீங்க பயந்துட்டு எல்லாம் எழுந்திரிச்சு போயிடுங்களோன்னு எனக்கு ஒரு பயம். இப்போதான் நான் அவர் விரும்பின கருத்தை சொல்ல வர்றேன். இந்த புத்தக வெளியீடு இந்த குடும்பத்தை பற்றிய ஒரு முயற்சி. இந்த குடும்பம், நான் அந்த போராகன் அவருடைய பேச்செல்லாம் கேட்டிருக்கிறேன். சின்ன பையன் 15-18 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவர் இந்த திருமணங்கள் எல்லாம் நடத்தி வைப்பார். அந்த ஊர் தான் அந்த பூந்தோட்டம், ஓடாக்கநல்லூர் எல்லாம் அந்த சிதம்பரம் வட்டாரம். அவரை கேட்டிருக்கிறேன். இவங்க தான் எனக்கு கணேசனும் சோலையப்பனும். ஒரு காலத்தில் நான் புலவர் வகுப்பில் படித்தேன். கணேசன் ஆனர்ஸ் படித்தார், இவர் இன்டர்மீடியேட் படித்தாருன்னு நினைக்கிறேன் சோலையப்பன். அப்போ அந்த காலத்தை பொறுத்தவரையில் அது எனக்கு தெரியும். இந்த குடும்பத்தை பற்றி எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தை பற்றி பொது மேலான கருத்தை நான் நோக்கினேன். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது சிறப்பு இருக்கும். இந்த குடும்பத்துக்கு சிறப்பு எது இருக்குன்னா, நம்ம எல்லாருடைய குடும்பத்துக்கும் ஏதாவது இருக்கும். ஒண்ணும் இல்லாத ஒரு குடும்பமும் இருக்காது. ஒண்ணும் இல்லாத இருக்கிறதே ஒரு கொள்கை தான்.
எங்கள் குடும்பத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாசமாக போயிட்டோம்னு சொன்னால் அது ஒரு உலகத்துக்கு தெரிய வேண்டிய கருத்து. அதனால தான் நான் ஒன்றும் இல்லாத குடும்பம்னு எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது போல ஒன்று வரணும். இந்த பாதரசம் இருக்கு இல்லையா, மெர்க்குரி, அது நீங்க எவ்வளவு சின்ன சின்னதா பிரிச்சுக்கிட்டு போனாலும் அந்த உருண்டையாக தான் இருக்கும். அது பொக்கையாக்க முடியாது. பொருளங்கா உருண்டையா திங்கிற மாதிரி. என்ன பொருள் விலங்கா உருண்டைன்னு நான் சொல்ற வழக்கம். கெட்டியா இருக்கும், கடிச்சா பல்லுகள் எல்லாம் போயிடும். பழைய காலத்து பலகாரம். உங்களுக்கு ஒருத்தருக்கு தெரியல, எல்லாம் இப்ப இளைஞர்கள் போல இருக்க எல்லாருமே. வாழ்க உங்கள் இளமை. அது நீங்க கடிச்சிங்கன்னா அந்த இடம் பொக்கையா தான் இருக்கும். 3 விஷம் இருக்கும், அதுல விஷம் வாய்க்கு வந்திருக்கும். மெர்க்குரியை நீங்க பிரிச்சிங்கன்னா அது உடையாது. மறுபடியும் அது அந்த வடிவத்தில் அந்த ஷேப்பில் தான் வந்து நிற்கும். அதுக்கு ஒரு முழுமை, அதுக்கு தான் நான் அதை சொன்னேன், ஒரு முழுமை இருக்கும். எவ்வளவு குறைந்தாலும் பாதரசத்துக்குள்ள ஒரு முழுமை இருக்கும். நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முழுமை உடையன. இங்க கூட சேர்லங்க, இங்க கூட நீங்க எழுதுற பொழுது ஒவ்வொருத்தரை பத்தியும் தனித்தனியாகவும் எழுதணும். ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும், அது வரணும். இப்போ இவருக்கு அவங்க தாத்தா முப்பாட்டினார் வரையில தெரியும். முப்பாட்டினருடைய அப்பாவை தெரியுமா? தெரியாது. இப்ப எனக்கு எங்க பாட்னர் தான் தெரியும், அதுக்கு அப்பாலாம் ஒன்றும் தெரியாது. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இது? நாம வந்த வழி எதுன்னு தெரியாத நாம வந்துகிட்டு இருக்கிறோமே.